இந்த வீடியோல மேக்ஸ்ல அல்ஜிப்ரால இருந்து ஒரு சம் பார்க்க போறோம். எல்சிஎம் கொடுத்திருக்காங்க, ஜிசிடி கொடுத்திருக்காங்க, Q ஆஃப் x கொடுத்திருக்காங்க. P ஆஃப் x கொடுக்கல. சோ நம்ம P ஆஃப் x தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். P of x into Q of x equal to LCM into GCD. நமக்கு தேவை P of x. அதை மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடுவோம். Q of x இந்த சைடு வரும்போது மல்டிப்ளிகேஷன்ல இருக்கனால கீழே டிவிஷன்ல வந்துடுது. P of x equal to LCM into GCD divided by Q of x. இப்ப நம்ம வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணிடுவோம். LCM next GCD next Q of x எழுதுறேன். எழுதிட்டேன். x பவர் 4 மைனஸ் y பவர் 4 மேலே இருக்கு, கீழே இருக்கு. ஸோ கிராஸ் பண்ணிடலாம். ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாருங்க. நியூமரேட்டர்ல இருக்க இந்த டேர்மை a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்ல நான் மாற்ற போறேன். a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் அதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab. ஓகேவா? இப்போ நான் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயருங்கிறது a, ஒய் ஸ்கொயருங்கிறது b. ஸோ a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயருங்கிறது a, எக்ஸ் ஸ்கொயர் ஸ்கொயர் பண்ணா எக்ஸ் பவர் 4 பிளஸ் ஒய் பவர் 4 பிளஸ் 2x ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஓகேவா? இதுல எக்ஸ் பவர் 4 இருக்கு, ஒய் பவர் 4 இருக்கு. 2x ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் வேணும். ஆனா எனக்கு ஒரே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் தான் இருக்கு. எக்ஸ் பவர் 4 இந்த ஒய் பவர் 4 எழுதிக்கிறேன் பிளஸ் ஒய் பவர் 4 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். எனக்கு ரெண்டு வேணும்ல, அதனால உன்னை பிளஸ் பண்ணிக்கிறேன். நம்மளா உன்னை பிளஸ் பண்ண முடியாதுல்ல, அப்பனா தப்பாயிரும். ஸோ உன்னை பிளஸ் பண்ணனால உன்னை சப்ராக்டும் பண்ணிக்கிறேன். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி இருந்தது. உன்னை பிளஸ் பண்ணனால உன்னை மைனஸ் பண்ணிக்கிறேன். இது நெகுலேட் ஆயிரும், ஏற்கனவே இருந்ததுதான் வரும். ஸோ இப்படி எழுதிக்கலாம். இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய். அடுத்த ஸ்டெப் பாருங்க. இங்க எழுதுறேன். எக்ஸ் பவர் 4 பிளஸ் ஒய் பவர் 4 இது ரெண்டு ஆட் பண்றேன். பிளஸ் 2x ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை
எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்ஒய். ஓகேவா? இதுக்கு பதிலா நான் என்ன எழுதிக்கலாம்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் எழுதிட்டேன். இந்த மைனஸை போட்டுட்டேன். எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இருக்கு. நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஸ்கொயரை வெளியில் காமனாக வெளில கொண்டு வந்துடுறேன். எக்ஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்ட்டு டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்ஒய். ஸோ இதை பார்க்க ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா மாதிரியும் இருக்குல்ல. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி தான் ஃபார்முலா. ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர், இதுதான் ஏ ஸ்கொயர். பி ஸ்கொயருங்கிறது எக்ஸ் ஒய் ஸ்கொயர். இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ஏங்கிறது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர், பி அப்படிங்கிறது xy பிளஸ் xy, அடுத்து a எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர், பிங்கிறது xy, ஸோ மைனஸ் xy. ஓகேவா? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரில் இந்த டேர்மை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். சப்ஸ்டியூட் பண்ண நமக்கு என்ன கிடைக்குது? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் xy, x square plus y square minus xy into x square minus y square divided by x square plus y square minus xy ஆல்ரெடி இருக்குது. ஸோ இதுவும் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாருங்க. x square minus y square x square plus y square plus xy, இதான் வந்து p of x. Thank you for watching.